ஓம் சாந்தி. நான் உண்மையான சேவை செய்யும் ஆத்மா. நான் சுப சிந்தனையாளர் ஆத்மா. நான் அன்பான ஆத்மா. அனைத்தையும் விட முக்கியமான சேவை தந்தையின் நினைவில் இருப்பது மற்றும் மற்றவர்களுக்கு நினைவூட்டுவதாகும். அனைவருக்கும் நாம் தந்தையின் அறிமுகம் கொடுத்து அவர்களுக்கு நன்மை செய்கின்றோம். மறைத்து வைக்கக்கூடிய அல்லது திருடக்கூடிய பழக்கம் யாரிடமாவது இருந்தது என்றால் அது மிகப்பெரிய அவமரியாதை ஆகிவிடுகின்றது. இந்த பழக்கத்தில் இருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்காக பிரம்மா பாபாவுக்கு சமமாக ட்ரஸ்டியாக நாம் ஆகின்றோம். இப்படி என்னவெல்லாம் பழக்கங்கள் இருக்கின்றதோ அவற்றை தந்தையிடம் நாம் உண்மையாக சொல்லிவிடுகின்றோம். இது ராஜயோகமாகும், புத்தியின் வேலையாகும். நம்மை ஆத்மா என்று புரிந்து தந்தையை நினைவு செய்வதால் நம்முடைய அனைத்து பாவங்களும் அழிந்து விடுகின்றது. கூடவே நாம் சக்கரத்தை சுற்றுகின்றோம். மற்றவர்களுக்கு சேவை செய்து நமக்கு சமமாக ஆக்குகின்றோம். இந்த நேரம் அனைவரும் அனாதைகளாக இருக்கின்றார்கள். நமக்கு முக்தி, ஜீவன் முக்தி என்பது புத்தியில் இருக்கின்றது. நாம் இப்போது படித்துக் கொண்டிருக்கின்றோம். பிறகு வந்து ராஜ்ய பாக்கியத்தை பெறுகின்றோம். நாம் எதிர்காலத்தில் சர்வ குணங்கள் நிறைந்தவர்களாக 16 கலைகள் முழுமையான விகாரமற்றவர்களாக ஆகின்றோம். இப்போது தந்தையின் கட்டளை தூய்மையாகுங்கள் என்பதாகும். நம்முடைய புத்தியில் குறிக்கோள் இருக்கின்றது. இப்போது நாம் ஆத்மா என்று புரிந்து கொள்கின்றோம். தேக அபிமானத்தை விடுகின்றோம். தந்தையை நினைவு செய்வதால் நமது படகானது கரை சேர்கின்றது. நினைவு செய்து செய்து பழைய உலகத்திலிருந்து புதிய உலகத்திற்கு நாம் சென்று விடுகின்றோம். முக்கியமானது ஆன்மீக சேவையாகும். ஆத்மா அழியக்கூடியது, சரீரம் அழிவற்றது. எப்போது விநாசத்தின் நேரம் வருகின்றதோ அப்போது இந்த படிப்பை தந்தை ஒரே ஒரு முறை வந்து கொடுக்கின்றார். புதிய உலகமே தேவி தேவதைகளுடையதாகும். எல்லையற்ற தந்தை ஒரே ஒருவர்தான். நாம் அவருடைய கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளாக இருக்கின்றோம்.
யார் நிறைய சேவை செய்கின்றார்களோ, முட்களை மலராக ஆக்குகின்றார்களோ, அந்த குழந்தைகள் மீது தந்தைக்கு கூட மிகுந்த அன்பு இருக்கின்றது. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் சிவ பகவான் ஆவார். நாம் அவருடைய குழந்தைகளாவோம். ஆகையால் நாம் தெய்வீக காரியம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவ அரசாங்கம் தன்னுடைய தெய்வீக ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றது. தந்தை ராஜ்யம் செய்வதில்லை. பாண்டவர்களாகிய நாம் தான் ராஜ்யம் செய்கின்றோம். தந்தை நமக்கு உலகத்தின் அரசாட்சியை கொடுத்துவிட்டு பிறகு வானப்பிரஸ்த நிலைக்கு சென்று விடுகின்றார். தந்தை எவ்வளவு தன்னலமற்ற சேவை செய்கின்றார். நாம் நன்றாக சேவை செய்கின்ற பொழுது நமக்கு பரிசு கிடைக்கின்றது. இப்போது நாம் வைகுண்டத்திற்கு எஜமானர் ஆக வேண்டும். நாம் விஷத்தை விடுத்து ஞான அமிர்தத்தை குடித்து தூய்மையான தேவதையாக ஆகின்றோம். தூய்மையான வைகுண்டத்தின் எஜமானர் ஆகுவதற்காக தந்தை ஒருவரையே நினைவு செய்கின்றோம். நாம் சிவத்தந்தையின் நினைவிலிருந்து உணவு சமைக்கின்றோம். ஒரு சிவத்தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை. அவர்தான் நமக்கு உதவி செய்கின்றார். நாம் அவருடைய குடைநிழலில் செல்கின்றோம். நாம் சரீர நோயில் இருந்தாலும் சிந்தனையிலிருந்து விடுபட்டிருந்து சுய சிந்தனை, ஞான சிந்தனை செய்து சுப சிந்தனையாளர்களாக ஆகின்றோம். ஸ்தூல சேவையின் கூடவே சூட்சமம் மற்றும் முக்கியமான சேவை செய்கின்றோம். அனைவருக்கும் தந்தையின் அறிமுகம் கொடுப்பது, ஆத்மாக்களுக்கு நன்மை செய்வது, நினைவு யாத்திரையில் இருப்பது, இப்படி நாம் உண்மையான சேவை செய்கின்றோம். இந்த சேவையில் சதா ஈடுபட்டிருக்கின்றோம். புத்திசாலியாகி 5 விகாரங்கள் என்ற பூதங்கள் மீது நாம் வெற்றி அடைகின்றோம். பொய் பேசும் பழக்கத்தை நாம் நீக்கிவிடுகின்றோம். தானமாக கொடுத்த பொருளை திரும்ப பெறாமல் இருக்கின்றோம். சரீர நோய்கள் பற்றிய சிந்தனையிலிருந்து விடுபட்டு ஞான சிந்தனை மற்றும் சுய சிந்தனை செய்யக்கூடிய சுப சிந்தனையார் ஆத்மா நாம். அன்பின் சக்தியை பிரயோகம் செய்து பிரச்சனை என்ற மழையை தண்ணீர் போல லேசாக்கிவிடும் ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த இனிமையிலும் இனிமையான தாயும் தந்தையும் ஆகிய
பாப் தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.